to NMAX Siral Muthukani. In the video, we will talk about the surface areas and volumes. Example 3. A concave shaped somewhat like a cone has a radius of its broadest end as 2.1 centimeter. ஸோ நம்ம சாப்பிட்றோம்ல அந்த சோளம் அது வந்து பார்க்குறதுக்கு வந்து கோன் மாதிரி இருக்கிறதாவும் அதோட ப்ராடஸ்ட் சைடை வந்து ரேடியஸாக எடுத்துக்கும் 2.1 சென்டிமீட்டர். அந்த லென்த் ஹைட் வந்து 20 சென்டிமீட்டராக இருக்குது. If each 1 centimeter square of a surface of the cob carries an average of 4 grains. So 1 centimeter square ku வந்து average of 4 grains இருக்கு அப்படின்னா how many grains you would find on the entire cob? அது ஃபுல்லாக எத்தனை மணிகள் அந்த சாப்பிட்ற அந்த சோளம் இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வேணும்னா நமக்கு என்ன தெரியணும்? ஆர் வந்து 2.1 சென்டிமீட்டர், ஹெச் வந்து 20 சென்டிமீட்டர்னு இருக்கும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா பை ஆர் எல். எல் வேணும். எல்லை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ 20 ஸ்கொயர் ப்ளஸ் 2.1 ஹோல் ஸ்கொயர். ஸோ 20 ஸ்கொயர் என்ன வரும்? 400. இது 441 பட் 2 டிஜிட் தள்ளி டாட் வைக்கணுங்கிறதுனால 4.41. ஸோ 404.41ங்கிறது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் வந்து இந்த இடத்துல நான் 20.11 எழுதிடுறேன். பட் இதோட ஸ்கொயர் ரூட் எப்படி காமிக்கணுங்கிறத நான் ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேல்யூஸை அப்ளை பண்ண போகிறோம். 22/7, ஆர் வந்து 2.1, எல் வந்து 20.11. கட் பண்ணால் 0.3. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் 132.73 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்ம வந்து எத்தனை கிரெயின்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 1 சென்டிமீட்டருக்கு 4 ஸ்கொயர்ஸ்னால் டோட்டல் கிரெயின்ஸ் இஸ் ஈக்குவல் டு 132.73 into 4, 530.92. approximately 531 grains இருக்கும் அந்த சோளம் ஃபுல்லாக. இதோட தான் ஷார்ட்ஸில் பாருங்கள்.